காங்கிரஸ் 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி அறிவித்திருக்கிறது வருடந்தோறும். அது பெரிய அளவில் பாஜகவுடைய வாக்கு வங்கிகளை, குறிப்பாக பெண்களுடைய வாக்கு வங்கிகளை காங்கிரஸ் பக்கம் கொண்டு போகாதா? இல்லை, அண்ணா வேலுசாமி அவர்கள் பயங்கரமாக பரப்புரை பண்ணாங்க. குஜராத்தில் நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்வி முழுமையாக இலவசம். பெண்களுக்கு கல்வி முழுமையாக இலவசம். உங்க வீட்டில் பெண்கள் இருந்தால் பெண்கள் நேரடியாக சென்று கல்லூரி வரை இலவசம். அப்படி அருமையான ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு மேலும் வலு கொடுத்து வலுவூட்டியவர் அன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் குறிப்பாக இலவச எரிவாயு. பெண்கள் அடுப்பில் கஷ்டப்படுறாங்க, புகை கண்ணீரில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உடனடியாக இலவச எரிவாயு 60 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இலவச எரிவாயை கொடுத்துருக்காங்க. பெண்களுடைய மானம் காக்க கழிப்பட வசதிகள், ஏறக்குறைய 50 லட்சத்துக்கு மேற்பட்ட கழிப்பட வசதிகளை பெண்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக யூபி, பீகார் போன்ற பகுதிகளெல்லாம் இரவுள்ள பெண்கள் வெளியே போகின்ற பொழுது பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு முதல்ல ஒரு செங்கல்லை எடுத்து வச்சு கழிப்பிடத்தை கட்டி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள். தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சியில் பெண்களுக்கென்று திட்டப்பட்ட திட்டங்கள் கணக்கில் அடங்காதது. ஆனால் காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கையாகட்டும், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாகட்டும், பொருளாதாரத்தை முழுமையாக சீர்குலைக்கக்கூடிய ஒரு அறிக்கை. தங்கள் குடும்பம் அரசியல் ஆட்சிக்கு வந்தால் போதும், இந்த நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் மகன் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் வசதியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டங்கள் இந்த நாட்டை பற்றி எல்லளவும் கவலைப்படாமல் திட்டங்கள் தர்றது தேர்தல் அறிக்கையில் இவங்க சொன்னாங்க. சார் 40 நான் முடிச்சிருக்கேன் மிஸ்டர் கார்கே. கடந்த ஆண்டு தேர்தல் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னாங்க. தேர்தலில் இப்போ அவங்க எம்பி 21 சீட்டில் நிற்கிறாங்க. திமுக தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் கொடுத்துருக்காங்க? சொந்த குடும்பத்தை சார்ந்த கனிமொழி அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தை சார்ந்த நெருங்கிய உறவான இன்னொரு பெண்மணிக்கு, இதுதான் கொடுத்துருக்க சீட்டு. பெண்களுக்கு கொடுத்த மரியாதை, இவங்க கொடுத்த வாக்குறுதி, இவங்க இடஒதுக்கீடு நிறைவேற்றலையே, இவங்க கட்சியிலேயே இவங்க சீட் தரலையே பெண்களுக்கு. முழுமையாக இந்த மக்களை 100 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறேன் செஞ்சாங்களா? நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியில். எல்லாரும் போய் உண்மையிலேயே நகைக்கடனை நிறைய பேர் அடமானம் வச்சாங்க, செய்தார்களா? 13 லட்சம் பேர் கேட்கிறேன். கல்வி கடன் தள்ளுபடினாங்க, செய்தார்களா? நான் கேட்கிறேன். கலைஞர் உணவகம் அமைக்கப்படுனாங்க. இப்போ சென்னையில் நடந்த அந்த வெள்ளத்தில் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் உணவுக்காக அம்மா உணவகம் இருந்தது, அருமருந்தாக இருந்தது. அதை மூடிட்டு உணவு கூட கொடுக்காமல் தவிக்க விட்டது திமுக அரசு. இன்னும் சொல்ல போனா நிறைய இவங்க கொடுத்த அறிக்கையை படிச்சேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சொல்லலாம் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் பேரவை கூட்டத்திலே சட்டம் இயற்றப்படும். இன்னைக்கு போய் 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. முழுமையாக இது காங்கிரஸ் அறிக்கையாகட்டும். 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு எப்படி சார் சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறேன். நடைமுறையில் இது சாத்தியமா? இது முழுமையா வைஃபை இலவசமா தமிழ்நாடு என்னங்க சொல்றாங்க? ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன்ல வைஃபை இலவசம். ரயில்வே ஸ்டேஷன்ல வேற, ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகள் போறப்ப கொடுக்கிறது வேற. ஏன்னா பயணிகளுடைய தொடர்பு துண்டிக்கப்படும், நெட்வொர்க் கட் ஆகும், பல விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா நீங்க தமிழ்நாடு முழுவதும் வைஃபை இலவசம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இலவச டிவி கொடுத்த மாதிரி வைஃபை கொடுத்து மக்களை முடக்க பாக்குறீங்களா? மதுக்கடையை திறந்து மக்களை முடக்கியது போல தமிழ்நாட்டையும் நீங்க முடக்க பாக்குறீங்களா? பெண்களை பத்தி பேசுறீங்களே, விருந்து சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல சாராயத்தை திறக்கிறாங்க, சாராய கடையை. இன்னைக்கு மால்கள்ல வந்து சாராய கடையை திறந்து விட்டு இன்னைக்கு வந்து பெண்களும் குடிக்கலாங்கிற நிலைமை உருவாக்கி விடுறாங்க. ஒரே நிமிஷம், இவர்தான் நாட்டுக்கு பெண்களுக்கு செய்கிறதா? ஆன்மீக பூமியை சாராய பூமியை மாற்றியது திமுகவும் காங்கிரஸ். பெண்களை பற்றி பேசுகின்ற அருகதை கிடையாது திமுக. ஒரே நிமிஷம் திருச்சி வேல்சாமி குறுக்கிடுறார். திருச்சி வேல்சாமி சார், பாஜகவுடைய மிகப்பெரிய பலமான மிகப்பெரிய சக்தி மிக்க மாநிலமாக இருக்கிறது ஊபி. அங்க சாராய கடை இருக்கா இல்லையா?
சாராயம் குடிக்காமல் தடுக்க வேண்டும் என்பதை சாராய கடை இருக்கிறது வேற சார். சாராய கடை இருப்பது என்பது வேறு. வேற என்ன? சாராயத்தை தொழிலாக செய்வது என்பது வேறு. அண்ணா வெளிச்சேன பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். சாராய கடை நடத்துவது என்பது வேறு, சாராயத்தை மக்கள் விரும்பி குடிப்பது என்பது வேறு, குடிக்க வைப்பது என்பது வேறு. நீங்க வருமானத்திற்காக கட்டாயப்படுத்துறாங்க, மக்களை மதியை மயக்குவதற்காக, ஓட்டு வங்கிக்காக, என்ன பேசுறீங்க? வீதி வீதிக்கும் நீங்க வீட்ல வந்து நீங்க குடி குடின்னு சொல்றாங்க. டெட்ரோபேக் வரல இன்னும். டெட்ரோபேக் 150 ml வாங்கினா 150 ml வாங்கினா குடிக்க முடியாது சார். நீங்க திரும்பி அந்த இடத்தை மாற்றுறீங்க. 90 ml தரீங்க. மற்ற காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதுல திமுக ஆட்சி நடக்கிறதுல சாராய கடை இருப்பதை போல சொன்னீங்க. ஊபியில இருக்கா இல்லையா அப்படி நான் கேட்டோமே, அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறீங்க. ஓகே, நான் சொல்றேன் சார், சாராயத்தை ஒரு அரசு நீங்க ஆளுகிற மாநிலத்தில் சாராய கடை இருக்கா இல்லையானா யூபியில இல்ல இல்லன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சாராய கடை, சாராய வருமானத்தை தமிழக அரசு தொழிலாக நடத்துகிறது. சார் ஒரு நிமிஷம் அது மக்களை காப்பாத்துறதுக்கா? ஒரு நிமிஷம் அந்த குற்றச்சாட்டு கேட்டுருவோம் திரு சஃபி அவர்கள்ட்ட. கடன் உங்க காலத்துல வாங்குனாங்க சார். கடன் வாங்கியது வங்கிகள் அத்தனை முழுமையாக காங்கிரஸ் காலத்துல. காங்கிரஸ் கால பேரை படிக்கணுமா? அத்தனை பேரும் காங்கிரஸ் காரர்கள், அத்தனை பேரும் காங்கிரஸை சார்ந்தவர்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் அல்ல, பஜா பண்ணீங்க, பிஜேபி காரங்க இல்ல, அத்தனை பேரும் காங்கிரஸை சார்ந்தவர்கள். காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட கடன். நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு நிமிஷம் திரு சஃபி, அந்த கடனையே வசூலிக்க ஓகே டாக்டர் சஃபி, ஒரு புறம் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம் இதெல்லாம் கிளைம் பண்றீங்க, இன்னொரு புறம் மதுக்கடைகள் இன்னும் குற்றச்சாட்டுகளா வைக்கப்பட்டுதானே வருது, மறுப்பீங்களா? இல்ல, முதல்ல மகளிர் உரிமை தொகை விஷயத்தை முடிச்சிருவோம். மேடம் சிவசங்கரி மேடம் பேசும்போது இந்த காலை உணவு திட்டத்தை லைட்டா சொருவ பார்த்தாங்க சென்ட்ரல் நடுவுல. அது ஆக்சுவலா காலை உணவு திட்டம் அவங்க சொல்ற விஷயம் வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு பழைய எடப்பாடி அவர்கள் ஆட்சியில அவங்க மாநகராட்சி பள்ளியில போட்டத அப்ப இருந்த கவர்னர் வந்து ஓபன் பண்ணாரு. அதற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லன்னு போன தடவை நானும் சிவசங்கரி மேடமும் உட்கார்ந்து இந்த நியூஸ் 18 சேனல்ல பேசி முடிச்சாச்சு. மீண்டும் அதை கொண்டு வராங்க. தவறான செய்தி மீண்டும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, பேசிட்டு இருக்கும் போது சிவசங்கரி மேடம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுல போய் சொன்னாங்க, மேடம் தமிழ்நாடு முழுக்க தெரியும் மேடம் யாரெல்லாம் வெள்ள நிவாரணத்துக்கு எந்த இதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க, கரும்பு பொங்கல் கரும்புல யார் ஸ்டிக்கர் ஓட்டுனது, இது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க தெரியும். மேடம் நான் வந்து பிரச்சார இதுல கொஞ்சம் டைம் தாங்க, அதனால நான் பேசி முடிச்சு அப்புறம் நீங்க பேசலாம். என்னன்னா மேடம் சொல்லும் போது இங்க வந்து எல்லா இடத்தையும் நாங்க போய் கேட்டேன், மேடம் தமிழ்நாடு முழுக்க எத்தனை ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாய் மறுமொழிக்கு போய் சேர்ந்துக்கன்னு விசாரிங்க, எவ்வளவு பெண்கள் வாங்குறாங்க. ஏன்னா இப்பதான் தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில கேம்பெயின்ல இருக்கிறோம். மாண்புமிகு நம்ம இங்க இருக்கிற எம்பி கனிமொழி அவர்கள் வந்து கேன்வாஸ் பண்றாங்க. நிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் 1000 ரூபாய் கிடைக்குதானாக்கா ஆமா கிடைக்குது, 1000 ரூபாய் வாங்குறோம்னு சத்தம் போட்டு மகளிர் சொல்றாங்க. இங்கதான் இருந்துட்டு இருக்கேன் நானு. நீங்க வேணா வந்து பாக்கலாம், வேணா வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க தாராளமா பாத்துக்கலாம். எல்லா திட்டத்தையும் மக்களை இங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான சாட்சி ஒவ்வொரு கேம்பெயின்லயும் பாத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நம்ம தேர்தல் பரப்புரையில பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாகராஜ் சார் வந்து ரொம்ப லாவகமா அப்படியே வந்து இந்த சாராய கடையை வந்து உள்ள கொண்டு வராரு. அண்ணன் வேலுசாமி ரொம்ப அழகா தெளிவா பதில் சொல்லிட்டாரு. ஈவன் என்னோட கடமை என்னன்னா, பாஜக என்னமோ எல்லா இதையும் வந்து எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்ட மாதிரி 10 வருஷமா பண்ணது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி இப்ப என்னமோ புதுசா வேற எந்த கட்சி எதுவுமே செய்யல வாக்குறுதிகளை பாஜக செஞ்ச மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு. சார் நாடே கேக்குது சார் இன்னைக்கு. இப்போ என்ன தெரியுமா, லாஸ்டா நீங்க கொடுக்கிற கேரண்டிய வந்து மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, அடுத்த மாசம் திவால் ஆக போற பேங்குக்கு நீங்க செக் எழுதி கொடுக்குறீங்க, அதுதான் உங்க மோடியோட கேரண்டி. அந்த செக் கணக்கு தான் உங்க மோடியோட கேரண்டி. ஏன்னா நீங்க இதுவரை செஞ்சது எதுவுமே நீங்க வந்து சொன்னதை செய்யல. 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னது செய்யல, கருப்பு பணம் தருவேன்னு சொன்னது செய்யல, 17 லட்சம் தருவேன்னு சொன்னது செய்யல, விவசாயிகளுக்கு என்ன செய்யல. கடைசியில கொண்டு வந்து திமுக ஆட்சி ஒண்ணும் பண்ணல, எங்க மேல வழியை போட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க சார். நீங்க பொது வழியில பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உஜ்வாலா சிலிண்டர் அவங்க சொல்றாங்கல்ல, 500 ரூபாய்க்கு உஜ்வாலா சிலிண்டர் போகுது, இலவச சிலிண்டர் போகுது, கொரோனா டயத்துல பெண்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தோம், இதெல்லாம் அவங்க சொல்றாங்கல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.